Assalamualaikum, welcome back to Mumshan Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ போட்டா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 1.5 கப் அளவு கோதுமை எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்ல மாவு சாஃப்டாக எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இந்த டைமில் நான் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்ய வந்து நீங்கள் இந்த சிம்பிளான மசாலா யூஸ் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் 1 கைப்பிடி அளவு கார்ன் சேர்த்துக்கிறேன், ஸ்வீட் கார்ன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தான். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா அது ட்ரை ஆகணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ் எடுத்துக்கிறேன். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. மாவு போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா பேலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு மீடியம் சைஸ் வந்து தின்னாக இருக்கணும், அந்த அளவு இருக்கணும். எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அது உள்ள ஸ்டஃப் மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ உள்ள மாவு ரெடியாக இருக்குது. நம்ம உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா வந்து எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி பின்னாடி இருந்ததுன்னா நீங்கள் அப்பயே க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம். இப்போ நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து தண்ணி ஆட் பண்ணிடுங்க. மேலே வந்து இந்த மாதிரி பிளேட் வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டே வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அது வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் வச்சிட வேண்டாம். நடுவில் வச்சா அது மட்டும் சீக்கிரமாக வந்துடும். சைடில் இருக்கிறதெல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வேகிற டைமிங் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி மேலே மினுமின்னு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வெந்த டைம். தொட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது வந்து நீங்கள் எப்படியே சாப்பிட்லாம். ஒரு கோதுமை மூஸ் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இதில் வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் வெளியே போய் வாங்கணும் வேண்டாம். இந்த கோவிட் டைமில் நீங்கள் இருக்கிறத வச்சு செய்யலாம். இப்போ நல்லா வந்து இதாகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பட்டர் அப்புறம் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் ஏறுறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க அந்த எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வந்துருச்சு. இன்னொரு சைடு வந்து இது பண்ணணும். நம்ம வந்து நல்லா அந்த பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா 2 சைடு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பன் ரெசிபி மாதிரி இருக்குது. எடுக்கும் போது பிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் மைதா சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி கோதுமையில் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பை, see you, take care.